ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? இந்த கேள்வியை சாட்ஜிபியிடம் கேட்டால் ஏராளமான பதில் சொல்லும். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? பல்வேறு விதங்களிலே அது பதில் சொல்லும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? சிறு பிள்ளைகளுக்கு மொபைல் இருந்தால் சந்தோஷம் இல்லை? மொபைல் கொடுத்து விட்டால் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். பெரியவர்களுக்கு கொஞ்சம் வேலை இல்லாத அமைதியாக தூங்கிறதுக்கு டைம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். இப்படி இன்னும் சந்தோஷத்தை தேடுற மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு முறைகளிலே, பல்வேறு டைப்ஸ் என்று சொல்லக்கூடிய வழிகளிலே அவர்கள் தேடுகிறார்கள். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வழி கொஞ்சம் வித்தியாசமான வழி. அந்த வழியில் நடக்க இந்த ஞாயிறு நம்மை அழைக்கிறது. தன்னுடைய சீடர்களிடம் இதை சொல்லுகிறார். நாம் எல்லாம் சீடர்கள் தான், இயேசுவின் சீடர்கள். அவர்களிடம் சொல்லுகிறார், என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகமாக அன்பு கொண்டுள்ளோர் என் சீடராய் இருக்க முடியாது. ஆனால் 10 கட்டளை தாயையும் தந்தையையும் மதித்து நட என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் வேறு விதமாக பேசுகிறாரா என்றால் இல்லை. மாறாக, என்னை அன்பு செய், என்னை நடுவில் வைத்து உன் வாழ்க்கையை கட்டிவிடு, பாறை மீது உன் வீட்டை கட்டு. பாறை மீது உன் வீட்டை கட்டுகின்ற இந்த வாழ்வில் உன்னை சுற்றி உன் பெற்றோரோ, உன் சகோதர சகோதரிகளோ, உன் கையோ, உன் காலோ, உன் கண்களோ இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிறது என்றால் அவற்றை வெட்டி எறிந்துவிடு என்கிறார் ஆண்டவர். அப்படி என்றால் இந்த உறவுகளிலே விரிசல் ஏற்பட்டு விடுமே, இந்த உறவுகளிலே பிரச்சனை உருவாகிவிடுமே. ஏதோ சமரசம் என்று சொல்லிக்கொண்டு பரவாயில்லை, காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து விடலாமா என்றால் இயேசுவை நோக்கி போகின்ற பாதையில் அது முடியாத காரியமாகிவிடும். அப்படி என்றால் துன்பங்கள் ஏற்படுமே. என்னை விட்டுவிட்டு மனிதர்கள் போய்விடுவார்களே, என்னை விட்டு சொந்த பந்தங்கள் போய்விடுமே, நான் காம்ப்ரமைஸ் செய்யவில்லை என்றால். என்னை விட்டுவிட்டு என்னுடைய நண்பர்கள் போய்விடுவார்களே, காம்ப்ரமைஸ் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என் பின்னே வரவில்லை என்றால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. நம்முடைய எண்ணம் என்ன? இயேசுவும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இயேசுவும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு எதிராக வருகின்ற எல்லாவற்றையும், அது பெற்றோராக இருந்தாலும் அல்லது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும், ஏன் உடலில் உள்ள
கை, கால், கண் இவைகளாக இருந்தாலும் அவைகளை நீக்க சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நீக்குதலில், இந்த பிரச்சனையில் பல்வேறு சிலுவைகள் உருவாகும், கவலைகள் உருவாகும், நெருடல்கள் உருவாகும், சண்டைகள் உருவாகும். ஏனென்றால் நாம் சமரசம் செய்யவில்லை. சமரசம் செய்யவில்லை என்றால் இவைகள் எல்லாம் உருவாகும். சமரசம் செய்து கொண்டால் என்ன உருவாகும்? சமரசம் செய்து கொண்டால் பரவாயில்லை, இது நடந்து போகட்டும், இது பரவாயில்லை, இதுவும் இருக்கட்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமாகிய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுவோம். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு நடப்பது மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதற்கு எதிராக இருக்கின்ற எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நமக்கு எதிராக இருக்கின்றவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருங்கள், உப்பாயிருங்கள். என்னை சுற்றி தவறுகள் நடக்கிறது. என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கால், என்னுடைய கண், என்னுடைய கைகள் தவறுதலை நோக்கியே போகிறது என்றால் இயேசுவோடு இருந்த அந்த அருளை வைத்து கொண்டு இதை சுவையுள்ளதாக மாற்றுங்கள். இயேசுவோடு இருந்த அந்த நாட்களில் இருந்த மகிழ்ச்சியை இந்த பகுதிகளிலெல்லாம் தடவி விடுங்கள். இயேசுவோடு இருந்த அந்த அருளை வைத்து கொண்டு இவற்றையெல்லாம் புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களை சுற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலை மட்டுமே உருவாகும் என்பதுதான். இது சாதாரண காரியமா என்றால் இல்லை. புனித பேதுரு இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்த பிறகு ஆண்டவர் கைது செய்யப்பட்ட பிறகு தொலைதூரத்தில் நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏரோதனுடைய அரண்மனைக்கு, பிலாத்தனுடைய அரண்மனைக்கெல்லாம் செல்லுகிறார். அங்கே அவரை கண்டுபிடித்த மனிதர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அவர் பேச்சு கொடுக்கிறார், இவர்களும் பேசுகிறார்கள். பேசுகின்ற போது அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது, நீயும் ஒரு கலிலேயன். அவர் சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்குகிறார். ஆனால் முடியவில்லை. அவருடைய பேச்சு அவரை இயேசுவின் சீடன் என்று காட்டிக் கொடுத்தது. நாம் இயேசுவோடு வாழுகின்ற போது, இயேசுவோடு இருக்கின்ற போது, அவருடைய பாதைகள் நடக்கின்ற போது உலகத்திற்கு நாம் யார் என்று காட்டிக் கொடுக்க வேண்டும். அவரோடு வாழ்ந்த நாட்களில் ஏற்பட்ட வாசனைகள், அவரோடு இருந்த பேசிய பேச்சுகளின் போக்குகள், இவைகள் அனைத்தும் நான் இயேசுவின் சீடன் என்று உலகத்திற்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு காட்டிக் கொடுக்கின்ற போது நாம் இந்த உலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம் என்பதுக்கு சாட்சியாக மாறிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவத்தில் மறைசாட்சியம் 2 விதமாக பேசுவார்கள். ஒன்று சிகப்பு மறைசாட்சியம், இன்னொன்று வெண்மை மறைசாட்சியம். சிகப்பு மறைசாட்சியம் ஒருவர் இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக உயிர் நீப்பது. வெண்மை மறைசாட்சியம் என்பது காலம் முழுக்க இயேசுவோடு வாழ்வதும், இயேசுவின் கட்டளைகளில் ஈடுபடுவதும், இயேசுவின் கட்டளைகளுக்காக துன்பப்படுவதும்,
வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு நடந்து போகின்ற போது நம்மை சுற்றி இருக்கின்ற துன்பங்கள், இதை தான் வெண்மை மறைசாட்சியம் என்று சொல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த வெண்மை மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமே வாழ்க்கையின் நியதி. திருத்தூதர் பவுலடிகளார் சொல்லுகின்ற போது, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் சொல்லுகின்ற போது, சீடர்கள் துன்பப்பட்டாலும் அவர் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களோடு தூய ஆவியார் இருந்தார். இயேசுவோடு வாழ்கின்ற மனிதர்கள், அவர்களில் தூய ஆவியார் குடிகொள்வார். அவர் கொடுக்கின்ற உயர்ந்த கொடை ஆகிய மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று வளமையாய் வாழ்வோம். ஆமேன். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். மாதாவின் பாதத்தருகில் இந்த காலை பொழுதில் எங்களை அமர வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. வாழ்க்கை முழுவதும் உம்மோடு இருக்கின்ற போது எங்கள் வாழ்க்கை வளமையாக இருக்கிறது. எப்பேற்பட்ட துன்பங்கள், சவால்கள் எங்கள் வாழ்க்கையை நெருக்கி வந்தாலும், முட்செடிகளைப் போல எங்களை நெருக்கினாலும், உமது பிரசன்னமும் உம்மோடு இருக்குதலும், உம்மோடு இருக்கின்ற அந்த இருத்தலும் எங்களை புதிய மனிதனாக மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அருளை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தந்து எங்களை காத்தருளும். ஆமென்.